நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. நீ எதற்காக உன்னுடைய இழப்பை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய இழப்பு என்பது மிக பெரியதுதான். அதனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேனே. என் மீது உனக்கு பயம் இல்லையா? நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன். எத்தனை முறை சொன்னாலும் இப்படியே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நீ எழுந்து மேலே வா. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்து கொண்டிருக்கிறாய். உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருக்காதே. உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் நீ வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது. அல்ல, நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுள் மனித ரூபத்தில் வந்தாரும் அவளும் ஒரு நாள் போகத்தான் போகிறார்கள். அதனால் யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது. ராஜாக்கள் நிச்சயம் கூலிகளாக ஆவார்கள், கூலிகள் ராஜாக்கள் ஆவார்கள். இந்த உலகத்தில் என்னுடைய காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாமே உலக இயல்பு. எது உன்னிடமிருந்து பறிக்கப்படுகிறதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். அதற்கு நான் பொறுப்பு. அது கிடைக்க நீ தைரியத்தோடு முதலில் இருக்க வேண்டும். உன் அப்பன் நான் சொல்கிறேன், என் பேச்சை கேள். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். மாறாக எல்லாவற்றையுமே நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது, ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறது என்று மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்காதே. நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறது அல்லவா? அதை இன்றோடு அடியோடு அழைத்து விடு. ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அப்பனின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். அந்த சிவனன்றி எதுவுமே அசையாது என்பதை நீ புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை நீ உணர்ந்து கொள். எப்போது சிவன் சிவா சிவ சிவா என்று நீ வந்தாயோ அப்போதே உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையுமே நான் குறைக்க ஆரம்பித்து விட்டேன். நீ பயப்படாதே. நான் எப்போதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன். உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும். நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ கூப்பிடாமலேயே உனக்கு முன்னே நான் வருவேன். தைரியமாக இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். என் வார்த்தைகளை நம்பு. இது அப்பன் சிவனின் வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. வாக்கு கொடுத்தால் நடந்தே தீரும்.